எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அமெரிக்காவை மட்டுமல்ல உலகம் முழுவதையே உலுக்கியுள்ளது. எப்ஸ்டீன் ஃபைல்னா என்னன்னா, அமெரிக்க கோடீஸ்வரரான ஜெப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அவரது தோழி கில்ஸ்லேன் மேக்ஸ்வெல் ஆகியோர் ஏராளமான சிறுமிகளை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாலியல் வணிகத்தில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அமெரிக்க அரசியலில் வலம் வந்த பெரும் கோடீஸ்வரர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டு எப்ஸ்டீன் அவர்களுடைய பாலியல் தேவைக்காக சிறுமிகளை கடத்தி வந்து தனது ரகசிய தீவில் சப்ளை செய்து வந்தார். கரிபியன் கடலில் உள்ள இந்த தீவில் ரகசிய குகைகள் எல்லாம் இருந்தன. இங்கு வராத பிரமுகர்கள் இல்லை. பில் கேட்ஸில் இருந்து எலான் மஸ்கில் இருந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள். 2024 தேர்தலில் தான் இந்த பிரச்சனை வந்தவுடன் நான் ஜனாதிபதி ஆனால் இந்த ரகசிய ஆவணங்களை வெளியிடுவேன் என்று ட்ரம்ப் வாக்குறுதி அளித்தார். ஆனால் வெற்றிக்கு பிறகு அவர் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றினார். எனினும் நாடாளுமன்ற அழுத்தத்தின் காரணமாக 2025 நவம்பர் 18 அன்று எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படைத்தன்மை சட்டம் நிறைவேற்றப்பட்டு 30 லட்சத்திற்கு அதிகமான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள், வீடியோக்கள், புகைப்படங்கள் வெளியாகி வருகின்றன. இதில் வீடியோக்கள் மட்டும் 2000, இன்னும் வெளியிடப்படாத ஆவணங்கள் 30 லட்சம் உள்ளன. அதில் இன்னமும் திருக்கிருந்தவர்கள் இருப்பதாக கூறி அதை அப்படி அமுக்கி விட்டார்கள். 2005 எப்ஸ்டீன் மீது புகார்கள் வந்தாலும் அன்றைய அமெரிக்க அரசுக்கும் தனக்கும் அவருக்கும் இருந்த ரகசிய உறவு மூலம் அவர் தண்டனையிலிருந்து தப்பினார். 2008 ஒரு வழக்கில் சிறையில் இருந்தபோது கூட பகலில் வேலைக்கு சென்றவரை அரசு அனுமதி அளிக்கும் அளவுக்கு அவர் செல்வாக்கு பெற்றிருந்தார். 2019 மீண்டும் கைது செய்யப்பட்ட எப்ஸ்டீன் சிறையில் மர்மமான முறையில் இறந்தார். இது தற்கொலை என்று கூறப்பட்டாலும் அதிலும் மர்மம் நீடிக்கிறது. எப்ஸ்டீன் உடலை ஊடகங்களுக்கு தெரியாமல் கொண்டு செல்ல சிறை ஊழியர்கள் துணிகளை வைத்து ஒரு போலி உடலை உருவாக்கி அதை மருத்துவ வாகனத்தில் ஏற்றினார்கள். செய்தியாளர் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்ல எப்ஸ்டீனின் உண்மையான உடல் ஒரு கருப்பு வாகனத்தில் யாருக்கும் தெரியாமல் வெளியே கொண்டு செல்லப்பட்டது. உயர்மட்ட அரசியல் புள்ளிகளை காப்பாற்றவே அவர் சிறையில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இப்போது சந்தேகம் வலுத்துள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான 30 லட்சம் ஆவணங்களில் பிரதமர் மோடி மற்றும் அனில் அம்பானி ஆகியோர் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. அனில் அம்பானி இராணுவம் தொடர்பான ஒப்பந்தங்களை பெற வெள்ளை மாளிகையை லாபி செய்ய எப்ஸ்டீன் உதவியை நாடியுள்ளார். இதற்கு பதில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எப்ஸ்டீன் கேட்டதற்கு இந்திய சந்தை உட்பட எதுவாக இருந்தாலும் சரி என்று அனில் அம்பானி கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி அமெரிக்கா சென்ற போது கூட அனில் அம்பானி தனது வியாபார ஒப்பந்தங்களை பெற எப்ஸ்டீன் மூலம் லாபி செய்துள்ளார். இதில் முக்கியமானது 2017 மோடி மேற்கொண்ட இஸ்ரேல் பயணம். அப்போது அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த பயணம் நடந்தது என்று எப்ஸ்டீன் தனது ஆவணங்களில் ஒரே போட்டுள்ளார். இது இந்திய வெளியுறவு கொள்கையில் உள்ள குழப்பத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. உலகிற்கு ரோல் மாடலாக காட்டப்பட்ட பல கோடீஸ்வரர்கள் மற்றும் ஜனாதிபதிகளின் மறுபக்கம் எப்ஸ்டீன் ஃபைல் மூலம் அம்பலமாகி உள்ளது. தற்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப், முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன், பெரும் தொழிலதிபர்கள் எலான் மஸ்க், பில் கேட்ஸ், மவுண்ட் பேட்டன் பிரபுவின் பேரனான இளவரசர் ஆண்ட்ரூ, ஒபாமாவின் ஆலோசகர் கேத்தி ரூம்லர் என பலரும் எப்ஸ்டீன் நடத்திய பாலியல் வணிக தொடர்பில் இருந்துள்ளனர். எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தனக்கு 14 வயதாக இருந்தபோது மாரியலோகா விடுதியில் ட்ரம்புக்கு அறிமுகம் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். எலான் மஸ்க் 2012 மற்றும் 2013 எப்ஸ்டீனுக்கு மின்னஞ்சல் அனுப்பி உன் தூவில் எப்போதும் மிகவும் பிரம்மாண்டமான பார்ட்டி நடக்கும் என்று கேட்டுள்ளார். இதன் மூலம் சிறுமிகளை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியவர்களுடைய குரூர முகம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஆவணங்களின் சில பகுதிகளில் பில் கிளின்டன் ஆடையின்றி நீச்சல் குளத்தில் பெண்களுடன் இருக்கும் புகைப்படங்களும், இளவரசர் ஆண்ட்ரூ 5 பெண்கள் மீது படுத்திருக்கும் படங்களும் வெளியாகி அதிர வைத்துள்ளன. பெண் உரிமை பேசும் நாடுகளின் தலைவர்கள் 14 வயதுக்கு குறைவான சிறுமிகளை தங்களுடைய இச்சைக்காக சுரண்டியது கொடிய பாலியல் தாக்குதல் ஆகும். இத்தகைய நபர்களுக்கு சப்ளை செய்யவே உலகம் முழுவதும் சிறுமிகளை கடத்தி வந்து எப்ஸ்டீன் தனது தீவில் அடைத்து வைத்துள்ளார். எப்ஸ்டீன் தான் தற்போதைய ட்ரம்பின் மனைவியான மெலனியாவை ட்ரம்புக்கு அறிமுகம் செய்ததாக கூறப்படும் இது தொடர்பான படங்கள் வெளியாகி உள்ளன. அதே போல பிரபல தொழிலதிபர் பில் கேட்ஸ் பல பெண்களுடன் தொடர்பு கொண்டுள்ள இமெயில் மற்றும் தகவல்கள் வெளியாகி